பல யுகங்களாக பல ஜென்மாக்களை தாண்டி நாம் இந்த நிலையில் வந்திருக்கிறோம். ஈசனோட பெயரை சொல்லக்கூடிய அந்த அருகதையை பெற்றிருக்கிறோம். அவரை பற்றி நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் நம்முள் புகுந்து கொண்டு விட்டது அப்படின்னா இறைவனோட அருள் கிடைத்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பல படிநிலைகளை தாண்டி நீங்கள் வந்து விட்டீர்கள். இந்த சமயத்தில் என்னால் இறைவனை உணர முடியுமா, என்னால் இறைவனை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு பின்வாங்கி விட்டால் இன்னும் இதற்கு எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமோ தெரியாது இறைவனை உணர்வதற்கும் இறைவனை அடைவதற்கும். முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம பெரியோர்கள் சொல்லுவாங்க. அது காரியத்தில் மட்டுமல்ல, இறை காரியத்திலும் தான். உங்களுக்கான வாய்ப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இறைவனால், ஈசனால் இந்த வாய்ப்பானது, அரும்பெரும் வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் இறைவனை உணரக்கூடிய அந்த தன்மையும் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும் பொழுது இறைவனோடு அந்த அருட்பார்வையால், இறைவனோட கருணையால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வழியும் இறைவனை உங்களுக்கு காட்டுவார். அப்போ நமக்கு தேவையானது பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம் மனதானது களங்கம் இல்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். தமிழ் மொழியில் பாட பாட அன்பு பொங்கும். அதனால தான் தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி அந்த பாடல்களை எல்லாம் பாராயணம், உணர்ந்து பாராயணம் செய்யும் போது அன்பு பீரிட்டு கண்களில் நீர் ததும்பும். அதையெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. இந்த மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதையும் தமிழ் மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பை உண்டாக்க செய்வது. நீங்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் சரி, அர்த்தம் உணர்ந்து அவர்கள் பாடியவாறே நாம் எண்ணிக்கொண்டு நாம் பாடும் பொழுது, அதை உணரும் பொழுது அந்த ஈசனோட மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உண்மை பொருளை நம்மால் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் தான் குறிப்பிடப்படுவது